இவங்க இங்க இருக்கிறது உனக்கு சுமையா தெரிஞ்சதுன்னா இவங்க இங்க இருக்கிறதுக்கான எல்லா செலவையும் நானே கொடுக்கறேன். ஐயோ அக்கா, என்னக்கா நீ ஏக்கா இப்படி பேசிட்டு இருக்க? என் காசு உன் காசு வேற வேறையா? அக்கா, அவங்க தங்கறதுக்கு எவ்வளவு செலவாயிட்டு போகுதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்ல செல்வா, அஞ்சலி வேற மாசமா இருக்கா. அதனால இவங்க இங்க இருந்தா அவளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஏன் அண்ணி, அவளே தண்டத்துக்கு இருக்கான்னு சொல்றேன், அவளுக்கு துணையா இன்னொருத்தர? பாருங்க அண்ணி, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள கும்பல் எல்லாம் சேர்த்துட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். என்னால இவங்களை எல்லாம் பாத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அவங்கள முதல்ல கூட்டிட்டு போய் அவங்க வீட்லயே விட்டுட்டு வாங்க. குணா ஆண்டி, பாட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னா நானும் அவங்க கூடவே போயிருவேன். அவங்க இங்க இருந்தாதான் நானும் இங்க இருப்பேன். மாப்பிள, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் என்ன ஆண்டி, வயசான காலத்துல வீட்டுல தனியா இருந்து அவங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அவங்கள பாத்துக்க ஆள் இல்லைன்னு மனிதாபிமானத்தோட காயத்ரி ஆண்டி அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி கூட்டிட்டு வந்தவங்கள நீங்க வெளியில போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க இந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெருசா செலவாக போகுது? மாப்பிள, நான் செலவாகிறத பத்தி எல்லாம் சொல்லல மாப்பிள. அப்புறம் என்ன, அவங்க இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க யாரோ இல்ல ஆண்டி, என்னோட சின்ன பாட்டி. அவங்களுக்கு நீங்க இங்க இடம் இல்ல வெளியில போன்னு சொல்லும் போது நான் எப்படி இங்க இருக்க முடியும்? நான் அவங்களை கூட்டிட்டு என் வீட்டுக்கு போறேன்.